வணக்கம் நண்பர்களே. கவிஞர் வாலியின் பாடல்கள் எல்லாமே வாலிப உள்ளங்களை கொள்ளை கொள்ளும். அந்த ரசனைக்கு ஏற்பவும் அவரால் முடியும் என்பதால் அவரை வாலிப கவிஞர் என்றே அழைத்தார்கள். அவரால் தத்துவ பாடல்களையும் கொடிக்கட்டி பறக்கும் செய்ய முடியும் என்று. உதாரணமாக எம்ஜிஆருக்கு வாலி எழுதிய கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்ற பாடலை இப்போது கேட்டாலும் இது வாலியா எழுதியது என்று என்ன தோன்றும். ஏன்னா அந்த பாடலின் வரிகளில் தத்துவம் பொங்கி வழியும். இது கண்ணதாசன் பாடல் மாதிரி அல்லவா இருக்கிறது என்றே எல்லோரும் கேட்பார். ஆனால் அது வாலி என்றதும் ஆச்சரியப்பட்டார்களாம். கண்ணதாசனை அவரது அந்த பாடலை கேட்டு பாராட்டியுள்ளாராம். அந்த வகையில் வாலி தமிழ் திரை உலகில் மறக்க முடியாத கவிஞர். அவரிடம் ஒரு முறை குறும்புக்கார நிருபர் ஒருவர், உங்களுக்கு ஏன் வாலி என்று பெயர் வைத்துள்ளீர்கள், அரங்கராஜன் என்ற பெயர் நல்லாதானே இருக்கு என்று கேட்டுள்ளாராம். அதற்கு கவிஞர் அல்லவா சும்மா பதில் சொல்வாரா, இலக்கிய நயம் கலந்து அதிரடியாக பதில் சொல்லியிருந்தாராம். எனக்கு நேரே இருக்கிறவங்களோட அறிவில் பாதி எனக்கு வந்துடணும்னு தான் அப்படி பேர் வச்சிருக்கேன் என்று சொன்னாராம். ஏன்னா ராமாயணத்தில் வாலிக்கு எதிராக யார் நின்று போரிட்டாலும் அவர்களின் பலத்தில் பாதி வாலிக்கு வந்துவிடும். அதனால்தான் ராமனே வாலியை மறைந்து நின்று அம்பை எய்தி கொள்வார். அந்த வேளையில் வாலி இப்படி சொன்னதை கேட்டதும் நிருபர் குறும்பாக, அப்படி ஒன்றும் உங்களுக்கு அறிவு வளர்ந்த மாதிரி தெரியலையே என கேட்டுள்ளாராம். அதற்கு வாலி நெற்றி போட்டில் அரைந்தார் போல பதில் சொன்னாராம். என்ன தெரியுமா, என்ன செய்ய, எனக்கு எதிரே இருக்கிறவங்களுக்கு அறிவே இல்லையோ என்னவோ என வாலி சொன்னதும் நிருபர் அந்த இடத்தை விட்டு எழுந்து தலைதெறிக்க ஓடிவிட்டாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.